கார்த்திகை அப்பம் செய்யறதுக்கு 200 கிராம் அளவுக்கு அரிசி, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து ஒரு 2 மணி நேரம் போல் க்ளீன் பண்ணி ஊற வச்சிடணும். அடுத்து எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பில் வெல்லம் எடுத்து 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி ஒரு கொதி வந்ததும் இதை நல்லா ஆற விட்டுடணும். அடுத்து அரிசியை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் வெள்ளை கரைச்சலை உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அரைச்ச இந்த மாவை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துடலாம். அப்பத்துக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 2 சிட்டிக்கு அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து ஒரு 20 நிமிஷம் போல் இந்த மாவு அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் துண்டு இதை போல் சேர்த்து நல்லா நெய்யில் வறுத்து விட்டு இதையும் நம்ம மாவோடு சேர்த்துடலாம். அடுத்து அப்போ ஊற்றுறதுக்காக கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் வந்ததும் அதை சிம்மில் வச்சுட்டு மாவை எடுத்து ஊற்றிடணும். இது நல்லா வெந்து தானாக மேலெழும்பி வந்ததும் நல்லா மேலே எண்ணெயை தெளித்து விட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா கார்த்திகை அப்பம் ரெடி.